புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 153 திம்புள்ள வீதி ஹட்டன். மக்களின் ஏகோபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சொல் நியூ வெஸ்டர்ன் ஜுவல்லரி, பிரதான வீதி, மாவனல்ல. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் ஆஸ்டன் மீடியா பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கின்ற சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் ரமலானுடைய 4வது நாளை நாங்கள் சிறப்பான முறையில் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். இந்த நாளை நாங்கள் சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும். பொதுவாக சொல்லப்படுகிறது, நாங்கள் மாறாத வரைக்கும் இறைவன் எங்களை மாற்ற மாட்டான். ஆகவே இந்த நாட்கள் நாங்கள் மாறக்கூடியது. நல்ல நல்ல அமல்களை கொண்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே அவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக எங்களுடைய சங்கமிகு ரமலான் நிகழ்ச்சி காணப்படுகிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஆஸ்டன் மீடியா வழங்குகின்ற சங்கமிகு ரமலான் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ரமலான் சிந்தனையாக புனிதமான குர்ஆன். நாங்கள் ஏற்கனவே குர்ஆன் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை முந்தைய நாள் பார்த்தோம். எனவே அந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட இன்னும் பல செய்திகளை உங்களுக்கு வழங்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் காரணம் என்று சொன்னால், சங்கையான ரமலானுடைய மாதத்திலே, குர்ஆன் இறங்கப்பட்ட இந்த மாதத்திலே அதிகமாக குர்ஆனுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதற்காக வேண்டியே இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவே வாழ்ந்து இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க கிடைக்கிறது. அதே போன்று சஹாபா பெருமக்கள் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், இவர்கள் கூட அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடிய அமைப்பை ரமலானுடைய மாதத்திலே கொண்டு வந்து இருக்கிறார்கள். தராவிஹ் தொழுகை என்கின்ற இரவு வணக்கம், இந்த வணக்கத்தில் வணங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுதே, தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுதே, அந்த தொழுகையில் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக சஹாபாக்கள் நீண்ட நேரம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக அமைந்து இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 4 இமாம்கள் இருந்தார்கள் இல்லையா? இமாம் அபு ஹனீஃபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் மாலிக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் ஷாஃபிஈ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 4 இமாம்களும் சட்டங்களை தொகுத்து சட்டங்களை மக்களுக்கு வழங்கக்கூடிய இமாம்கள். அப்படிப்பட்ட இமாம்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் சட்டங்களை ஆய்வு செய்வதை நிறுத்திவிட்டு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதிலும் இமாம் ஷாஃபிஈ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு பெரிய நோய் கூட இருந்தது, இரத்தம் வலியக்கூடிய ஒரு நோய். அந்த நோய் இருந்தும் கூட அவர்கள் இஷாவுக்கு, இரவு தொழுகை இஷாவுடைய வக்கத்துக்கு பின்னால நின்று வணங்க ஆரம்பித்து விடுவார்களாம். நின்று வணங்க ஆரம்பித்தால் அவர்களுடைய தொழுகையினுடைய நீளம் சுபஹ் வரையிலும், அதாவது ஃபஜர் காலையில 4:30 மணி என்று சொல்வோம் இல்லையா, சஹருடைய நேரம், அந்த நேரம் வரையிலும் இரவை முழுமையாக குர்ஆன் முழுவதையுமே ஓதி தமாம் செய்யக்கூடிய, முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வணக்கம், குர்ஆனை ஓதுகின்ற அந்த சந்தோஷம், அமைதி, அதுவெல்லாம் தொழுகையிலே அவர்கள் கழித்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் பார்க்க கிடைக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இமாம் அபு ஹனீஃபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூட இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வங்கிஷத்திலே தோன்றிய இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெருங்கொண்ட இமாம்கள் எல்லாம் இஷாவுக்கு எடுத்த வுது, அதாவது இஷாவுக்கு முஸ்லீம்கள் எல்லோருமே வுது செய்வார்கள். தொழுவதற்காக வேண்டி வழக்கமான ஒன்று, அதாவது கைகளை கழுவி, முகத்தை கழுவி, கால்களை கழுவுவது வழக்கம்.
இந்த உழுவோடு சுபஹ் வரையிலுமே அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் தொழுகையில் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவே அமைந்திருந்தார்கள் என்பதனை இவர்களுடைய வரலாற்று செய்திகளில் நாங்கள் பார்க்க கிடைக்கின்றது. எனவேதான் குர்ஆனுக்கு இந்த இமாம்கள், அறிஞர் பெருமக்கள் இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இமாம் சையதுனா மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மிகப்பெரிய இமாம், இரண்டாவது இமாம் என்று போற்றப்படுகிறவர்கள், ஹதீஸ் கலையிலே பெயர் போனவர்கள், மதீனாவினுடைய முஃப்தியாக திகழ்ந்தவர்கள், மதீனாவினுடைய முஹத்திஸாக திகழ்ந்தவர்கள், முவத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு அரும்பெரும் நூலை கோர்வை செய்தவர்கள். அவர்கள் ஹதீஸு பாடம் நடத்தினார்கள் என்று சொன்னால் அங்கே குழுமியிருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கையை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு நிரம்பி இருப்பார்கள். அப்படிப்பட்ட இமாம் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் எல்லா உபதேசங்களுக்கும் ஓய்வு கொடுத்துவிட்டு அவர்கள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான நேரத்தை குர்ஆனோடு கழிக்கக்கூடிய அமைப்பிலே இந்த இமாம்கள் தங்களுடைய வாழ்நாளை ரமதானிலே செலவழித்தார்கள் என்பதனை நாங்கள் அறிய கிடைக்கின்றது. எனவேதான் இந்த இமாம்களே இந்த அளவு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆனை அதிகமாக ஓதி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் இந்த ரமதானுடைய மாதத்தை புனிதத்துவத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு எங்களால் முடிந்த அளவு புனிதமான குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். நான் சொல்ல வந்த விஷயம், அதாவது 3 விஷயம் மறுக்க முடியாது என்று நான் சொன்னேன் இல்லையா ரமதானிலே. அதில் ஒன்று குர்ஆன் இறங்கப்பட்டது, இன்னொன்று ஏற்கனவே உங்களுக்கு நான் கூறியது மக்காவினுடைய வெற்றி. அந்த வெற்றியோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமைப்பிலே நான் அடுத்த விஷயம் என்ன, மறக்க முடியாத இன்னொரு விஷயம் என்ன என்பதனை தெளிவுபடுத்துவேன். வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வழங்கும் சங்கைமிகு ரமலான் நிகழ்ச்சியில் கவிமழை பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹுசைன்தீன் ஃபாத்திமா ரெஹ்லா. முஃமினின் இரையச்சம் பழிச்சென்று பகிரங்கமாகிட, படைத்தவன் பயம் உள்ளகத்தில் புகுந்திட, மாதங்களுள் 9ஆம் மாதமாய் ரமலான் பிறந்திடுமே. முஃமின் இரையச்சம் பழிச்சென்று பகிரங்கமாகிட, படைத்தவன் பயம் உள்ளத்தில் புகுந்திட, மாதங்களுள் 9ஆம் மாதமாய் ரமலான் பிறந்திடுமே. சூரியன் உதயம் கொடுத்திட முன் நேர்ச்சையிட்டு நோன்பு வைத்திட, மாலை வானம் மறையிரு சூடும் நேரம் பேரித்தம் கொண்டு நோன்பு திறந்திட, இறைவன் கட்டிய 2ஆம் தூணே நோன்பே. சூரியன் உதயம் கொடுத்திட முன் நேர்ச்சையிட்டு நோன்பு வைத்திட, மாலை வானம் மறை இருள் சூடும் நேரம் பேரித்தம் கொண்டு நோன்பு திறந்திட, இறைவன் கட்டிய 2ஆம் தூணே நோன்பே. ரமலான் சிறப்பே வியப்பால் அறிந்திட, மாநபி கூறிய சிறப்பு. இறைவனுக்காய் என்ற எண்ணம் கொண்டு நாம் நோன்பு வைத்திட, நமக்காய் இறைவன் முன்சை பாவக்கரைகளை மன்னிப்பானே. மறுமை எனும் நாளிலே அர்ஷெனும் நிழலிலே ஒன்றாய் இணைந்து போர்வை விரித்து நோன்பு திறந்திடும் எனும் இறை வாக்கியம் நம் பாக்கியமானதே. மறுமை எனும் நாளிலே அர்ஷெனும் நிழலிலே ஒன்றாய் இணைந்து போர்வை விரித்து நோன்பு திறந்திடும் எனும் இறை வாக்கியம் நம் பாக்கியமானதே. ரமலானில் எம் தூக்கம் வணக்கமாகிட, ரமலானில் எம் தூக்கம் வணக்கமாகிட, எம் மௌனம் தஸ்பீ ஆகிடுமே. பிரார்த்தனைகள் அங்கீகாரம் பெற்றிடும் நன்னாளே ரமலான் எனும் பொன்னாளே. நரகை விட்டு காக்கும் கேடயமாய் ரமலான் ஜொலித்திடவே, அகம் அலங்காரமாகி புறம் பரிசுத்தமாகிடுமே. நரகை விட்டு காக்கும் கேடயமாய்
ரமலான் ஜொலித்திடவே அகம் அலங்காரமாகி புறம் பரிசுத்தமாகிடுமே. வல்லநாயகனின் வாய்மைகளே வரையறுத்திடவே நோன்பு மாண்பானது. வல்லநாயகனின் வாய்மைகளே வரையறுத்திடவே நோன்பு மாண்பானது. நன்றி. நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 153 திம்புள்ள வீதி ஹட்டன். இஸ்லாத்தின் கடமையாம் நோன்பு வந்தது. ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது. இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது. ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது. நித்திரை விழித்து தொழுது அழுது நலிவாய் பிரார்த்தனை செய்தோமே. நரக நெருப்பில் இருந்து எமக்கு விடுதலை தருவாய் ரஹ்மானே. இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது. ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது. வசதி படைத்தோர்க்கு வறிய மக்களின் பசியை உணர்த்திய நோன்பே. நோன்பு நோற்ற பக்தருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தந்தாயே. ஈமான் கொண்டோர் உள்ளங்களெல்லாம் திருக்குர்ஆனோசை ஒலித்ததுவே. ஈமான் கொண்டோர் உள்ளங்களெல்லாம் திருக்குர்ஆனோசை ஒலித்ததுவே. இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது. ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது. இறைநேசரெல்லாம் இறைவனிடம் அருளை பெற்றே மகிழ்ந்தார்கள். இறை தூதர் நபியின் வழியினில் சென்று இறைவனின் அருளை பெற்றார்கள். கைகளை ஏந்தி துயிலாது துதித்தார். இறைவனின் அருட்கதவு திறந்ததுவே. கைகளை ஏந்தி துயிலாது துதித்தார். இறைவனின் அருட்கதவு திறந்ததுவே. இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது. ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது. இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது. ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது. நித்திரை விழித்து தொழுது அழுது நலிவாய் பிரார்த்தனை செய்தோமே. நரக நெருப்பில் இருந்து எமக்கு விடுதலை தருவாய்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله مولانا العلي العظيم. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனித ரமலானில் அஸ்டன் மீடியா நடத்தும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து ரமலான் சிந்தனை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புனிதமான ரமலானுடைய 4வது தினத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தந்தான். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அடியார்களை நெறிப்படுத்துவதற்காக வேதங்களையும் நபிமார்களையும் அனுப்பினான். அவற்றின் ஊடாக அடியார்கள் தூய்மையானவர்களாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு. ஒரு மனிதன் தூய்மையாகுவதற்கான வழிகளையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அவற்றிலே பிரதானமானது அத்தௌபா என்று நாங்கள் சொல்கிறோம். பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்தில் இருந்து பச்சாதாபப்பட்டு அவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்விடத்தில் களப்பற்ற முறையில் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், தௌபா செய்து கொள்ளுங்கள். தௌபா என்பது எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஓர் அருள் வாயில். பாவக்கரையிலே ஈடுபட்ட ஒரு மனிதன் எப்படி அந்த பாவங்களிலே இருந்து விடுதலை பெறுவது என்று சிந்திக்கின்ற போது அல்லது கவலைப்படுகின்ற போது அல்லாஹ் இந்த தௌபாவுடைய வாயிலை தந்திருக்கிறான். அந்த வாயிலின் ஊடாக அந்த பாவம் செய்த மனிதன் அல்லாஹுவை அடைந்து கொள்ள முடியும். எத்தனையோ பாவம் செய்த மனிதர்களை அல்லாஹு தாலா தௌபாவின் ஊடாக அந்த பாவ மன்னிப்பின் ஊடாக அவர்களை சிறந்த மனிதர்களாக தன்னுடைய நேசர்களாக ஆக்கியிருக்கிறான் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தௌபா என்பது, பாவ மன்னிப்பு என்பது ஒரு சிறந்த வாயிலாக அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். குறிப்பாக இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அந்த தௌபாவுடைய வாயில் அதிகமாக எங்களுக்கு திறந்து தரப்பட்டிருக்கிறது. திரும்பும் திசையெல்லாம் அல்லாஹுடைய அந்த மன்னிப்பு எங்களுக்கு கிடைப்பதற்கான அரிய வாய்ப்புகளை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். எனவே பாவம் செய்தவர்கள், குற்ற உணர்வு உள்ளவர்கள் அவர்களை திருத்திக் கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த தௌபா அமைந்திருக்கிறது. பொதுவாக ரமலானுடைய காலங்களில் பொதுவாக அல்லது கூட்டாகவும் தனிமையாகவும் நாங்கள் தௌபாக்களில் ஈடுபடுகிறோம். அல்லாஹு தாலா சஹருடைய நேரத்தில் ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர லஹு, இந்த சஹருடைய இந்த நடுநிசியிலே என்னிடத்திலே பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் கேட்கக்கூடிய அடியான் இருக்கிறானா, அவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன் அல்லது மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எனவே இந்த ரமலான் எங்களுடைய பாவக்கரைகளையெல்லாம் நீக்கியதாக, சுட்டரித்ததாக ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெற்று அவனுடைய நல்லடியார்கள் கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அஸ்டன் மீடியா வழங்கிய சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இவ்வளவு நேரம் நீங்கள் பயணித்திருந்தீர்கள். மறந்து விடாதீர்கள், இந்த காலத்தில் நாங்கள் அதிகமாக தான தர்மங்களை அள்ளி கொடுக்க வேண்டும்.
நாங்கள் கொடுக்கும் போது எங்களுக்கு இறைவன் தந்து கொண்டு இருப்பான். அது சரியான முறையில் பயன்படுத்துவீர்கள் நம்பிக்கை இருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சியோடு நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று மூலன்பின் AM இன்ஷாஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 153 திம்புள்ள வீதி ஹட்டன். மக்களின் ஏகோபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சொல் நியூ வெஸ்டர்ன் ஜுவல்லரி, பிரதான வீதி, மாவனல்ல.